ஈச்ச மரத்தில் செய்யப்பட்ட கூடைகள், பூத்தட்டுக்கள், குப்பை கூடைகள் மற்றும் மூங்கிலினால் ஆன நாற்காலிகள், அழகு பொருட்கள் என்று சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத இயற்கையான வீட்டு உபயோகப் பொருட்கள் சென்னையில் விற்பனை செய்யப்படுகின்றன. பல ஆண்டுகளாக கூடை பின்னும் தொழிலை குறவர் இன மக்கள் செய்து வருகின்றனர். பாதுகாப்பான பொருட்களாக இருந்தாலும் வாடிக்கையாளர்கள் ஏனோ அதிகம் வருவதில்லை. இதற்கு காரணம் இங்குள்ள சுற்றுச்சூழல் தான். கீழே கொட்டாயெல்லாம் போட்டிருந்தோம். அந்த கொட்டாயை பிரிச்சுட்டு போயிட்டாங்க. அதோட எல்லா வீடுங்களும் கொடுத்தாங்க. எங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஊராளுங்களெல்லாம் இது மாதிரி வியாபாரத்தை சேர்ந்துட்டு போயிடுவாங்க. அவங்க இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு வீடெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால நாங்கள் என்ன பண்ணோம், பெண்ணூர் மைக்கு ஆஃபீஸில் பிடிச்சி வக்கீல் வச்சு கேஸ் போட்டுருந்தோம். அது கேஸ் ஒன்றும் தீர்மானம் ஆகலை. ஒரு வியாபாரம் கிடையாது. எப்படியோ வந்தால் ஒரு கூடை 1 2 வாங்கினா இது குழம்பு செலவு, அரிசி செலவு, இப்படிதான் நடத்திக்கினே 15 வருஷமா இங்க ஜீவிக்கிறோம். ஆனால் இவற்றை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளோர் படும்பாடு பெரும் கஷ்டமானது. ஈச்ச மரங்களை வெட்டி எடுத்து வரும்போது அரசு அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்தால் தான் கொண்டு வர முடியும் என்ற நிலை இருப்பதாக இந்த தொழிலில் ஈடுபட்டுள்ளோர் தெரிவித்தனர். படப்பயிர் தான் இருக்குது, காடு பெரிய மலை, அங்கதான் கசங்கு பின்னி அறுத்து அந்த ஃபாரஸ்ட்காரெல்லாம் பிடிச்சி அவங்களுக்கு ஏதோ ஒரு 2000 3000 கொடுத்து எடுத்துன்னு வந்து இங்க உக்காந்துன்னு நெகிழ்ல உக்காந்துன்னு கோடு பின்றதுக்கு கூட எங்களுக்கு நேரம் இல்லை. வெயிலே உக்காந்துன்னு கோடு பின்றோம். இவர்களது வாழ்வாதாரமும் தற்போது பாதிக்கப்பட்டுள்ளது. சென்னையின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றான நீண்ட நெடிய கூவம் நதிதான் இவர்களது பிறப்பிடம். ஆக்கிரமிப்புகள் தான் இவர்களது வசிப்பிடம். சமீபத்தில் கூவம் நதியை சீரமைக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட போது இவர்களது இருப்பிடமும் பறிபோனது. நாங்க காவ ஓரத்துல பிரிட்ஜை கட்டணும், நீங்க வீடுங்களை காலி பண்ணிடுங்கோ அப்படின்னு சொல்லி வாதாடிக்கினே வர்றாங்க. நாங்க கோர்ட்டுக்கு போட்டு இருக்கிறோம். கோர்ட்ல எது நடக்கும் அப்படியே நடக்கட்டும். நாங்க கம்முன்னு இந்த வெயில கோடை பின்னிக்கன்னு ஏதோ ஜீவிச்சுன்னு போய்க்கிறோம். நாங்க காசுங்க பார்த்தாங்க. மாற்று இடம் தருவதாக கூறியவர்கள் அடுத்த தேர்தலுக்குத்தான் வருவார்கள் போலிருக்கு. ஏதோ கவர்மெண்ட்ல வந்து ஒரு உதவி பண்ணதில்ல, எங்களுக்கு ஒரு லோனு கொடுத்ததில்ல. ஏன்னா லோனு போய் கேட்டோன்னா வீடு இல்லையே, வாசல் இல்லையே, உங்களுக்கு எப்படி நம்ப கொடுக்குறது? ஆக்கிரமிப்புகள் தவறுதான். ஆனால் வீட்டு வாடகை கொடுத்து இருக்க முடியாத நிலையில் இருக்கும் இந்த தொழிலாளர்கள் ஓட்டு போட வேண்டுமா என்று கேள்வி எழுப்புகின்றனர். கார்டு கொடுங்கோ, ரேஷன் கார்டு கொடுங்கோ, ஓட்டர் லிஸ்ட் கொடுங்கன்னு சொல்லி எவ்வளோ கஞ்சி பார்த்த ஊருங்கள யாரும் எங்களுக்கு உதவி பண்ணல. ஒரு ஜாதி சர்டிபிகேட் கொடுப்பாங்கன்னா கூட ஜாதி சர்டிபிகேட் கூட ரேஷன் கார்டு ஓட்டர் லிஸ்ட் கேட்கறாங்க. நாங்க போய் ஓட்டர் லிஸ்ட் தாசில்தார் ஆபீஸ்ல போய் கேட்டா எங்களை மதிக்கல. ஒரு பேச்சு அங்க பேச்சே எடுத்துக்கல. வீடு வாசல வாங்குறது எங்களால முடியல, வாடகை வீடு வாங்குறது கூட எங்களால முடியல. இருப்பிட பிரச்சனை ஒருபுறம் இருந்தாலும் இந்த குடிசை தொழிலுக்கு அரசு தரப்பில் எந்த உதவியும் கிடைப்பதில்லை. இயற்கையான இந்த பொருட்கள் எதிர்காலத்தில் இருக்கும் இடம் தெரியாமல் போய்விடும் என்று இந்த தொழிலாளர்கள் வேதனைப்படுகின்றனர். பிளாஸ்டிக், பாலித்தீன் என்று சிவப்பு கம்பளம் விரிப்பதை விட்டுவிட்டு நமது பாரம்பரியத்தை நினைவுபடுத்தக்கூடிய இந்த குடிசை தொழிலுக்கு ஆதரவு கரம் நீட்டலாம். 1 லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் முதல் வச்சனா 1 லட்சம் ரூபாய்க்கு 1 லட்சம் ரூபாய் லாபம் கிடைக்கும். கஷ்டம் ஜாஸ்தி. அரசியல்வாதிகள் முதற்கொண்டு அனைவரும் கண்டு கொள்ளாதது வேதனையான விஷயம்தான். பாய் இல்லாத பத்து, சோறு இல்லாத கடந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறேன். அதனால எங்க பிள்ளைங்க வந்து இது வேலை செய்யக்கூடாது சொல்லிட்டு ஏதாவது பிளாட்ஃபாரத்துல இருந்துட்டு இந்த சிட்டிலே இருக்கலாம். நாளைக்கு கடவுளை எப்படி வைத்து அப்படி ஆகட்டும். இவர்கள் மண் குதிரையை நம்பித்தான் கடலில் இறங்குவார்கள் போல் இருக்கிறது.